Guide 101. இப்போது நம்ம யூடியூப் வீடியோவில் நம்ம எப்படி வெள்ளை பூண்டு வந்து எப்படி வளர்க்க போகிறோம்னா நான் உங்களை காமிக்க போகிறேன். அது வந்து வெள்ளை பூண்டுன்னா விதையிலேருந்து வளர்க்குற வெள்ளை பூண்டு கிடையாது. இந்த சாதா மதுரையில் இருக்க சந்தையில் வாங்குகிற வெள்ளை பூண்டு, அதுவும் பெரிய பெரிய பல்ப்ஸு, அது க்ளோஸ்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூண்டு வந்து சாதா வெங்காயம் மாதிரி கிடையாது. அது வளர்க்குறதுக்கு ரைட் கண்டிஷன்ஸு டேர்ம்ஸ் நிறைய வேணும். ஒன்று, நிறைய ஃபர்டிலைசர், ரொம்ப அதிகமாக ஃபர்டிலைசர் உரம் அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்க்கு ஆட் பண்ணணும். ரெண்டாவது, அது ரொம்ப நார்மல் கிளைமேட்டில் தான் வளரும். லைக் இங்கே தமிழ்நாடுல, இங்கே சவுத் இந்தியாவில் ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து இந்த சம்மர் மாதத்துக்குள்ள, அதாவது ஏப்ரல், மே, மார்ச்குள்ளே ஆகும். நம்ம இந்த க்ளோஸ் வந்து நம்ம மண்ணில் முதல் வைக்கணும். இந்த ஒரே ஒரு க்ளோ பார்த்தா இந்த ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த அடிக்கடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா இந்த ஸ்ப்ரவுட் ஆகிடும். வெள்ளை பூண்டு க்ளவுஸ் வந்து நம்ம மண்ணில் புதைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் இந்த கிச்சன் வேஸ்ட் ஃபர்டிலைசர் வந்து இந்த தண்ணியில் டைல்யூட் பண்ணால் போதும். நம்ம இந்த வெள்ளை பூண்டு இந்த தொட்டி மட்டும் நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப நல்லா வேணும். ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் கைஸ் நம்ம வெள்ளை பூண்டு ரொம்ப பெருசாகிடுச்சு புல்லில். அதனால
அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெள்ளை பூண்டெல்லாம் நம்ம வேறு தொட்டிக்கு, ஒரு பெரிய தொட்டிக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்பிளான்ட்னா ஒன்றும் இல்லை, சின்ன தொட்டி டு பெரிய தொட்டி வரைக்கும் நம்ம வேறு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ லைட்டாக இந்த வெள்ளை பூண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலி மண்ணு லெவல் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா ஒரு சிசர் ஏதாவது ஒரு சின்ன மம்முட்டி ஏதாவது யூஸ் பண்ணாங்க. இந்த